வீடியோவில் இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு 4 கிலோவாட் ஆன் கிரிட் சிஸ்டம். இப்போ 2500 வாட்ஸ் ப்ரொடக்ஷன் ஆகிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம். எப்படி இருந்தாலும் கரண்ட்டு பில்லு கூட தான் போகுது. நீங்கள் ஒரு 4000லேருந்து ஒரு 10,000 வரைக்கும் நீங்கள் கரண்ட்டு பில்லு கட்டுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆன் கிரிட் சிஸ்டம் போட்டுருங்க. ஏன்னா இப்போ டிசிஆர் பேனல்னு ஒரு பேனல் போட்டிங்கன்னா உங்களுக்கு 78,000 மானியம் கொடுக்குறாங்க. அந்த மானியத்தை எல்லாத்தையுமே நாங்கள் வாங்கி உங்களுக்கு கொடுத்துட்றோம். உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேயே கிரெடிட் ஆகிரும். நீங்கள் எங்களுக்கு கொடுக்க வேண்டியது உங்களுடைய இபி கார்டு அட்டை, அதோட ஜெராக்ஸ் காப்பி ஒன்று கொடுத்துருங்க. உங்களுடைய ஆதார் ஐடி, உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு, இந்த 3 கொடுக்கணும். இது 3லேயும் ஒரே பேர் இருக்கணும். கொஞ்சம் கூட ஸ்பெல்லிங் எதுவும் மாறி இருக்கக்கூடாது. அப்படி பண்ணும்போது நம்ம இந்த ஆன் கிரிட் சிஸ்டத்தை இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா ஒரு 5 கிலோவாட் கூட நீங்கள் போடலாம். மினிமம் 3 கிலோவாட் போட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு 6000 7000 வரைக்கும் பில்லு வந்தால் கூட உங்களுக்கு பில்லு சுத்தமாக வராமல் ஒரு 500 400 அந்த அளவுக்கு தான் வரும். 10,000 12,000 பில்லு வர்றாங்கன்னா நீங்கள் ஒரு 5 கிலோவாட் போட்டுருங்க. 5 கிலோவாட் போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பில்லு வரும்னா ஒரு 1000 உள்ளே தான் வரும். அந்த அளவுக்கு கரண்ட்டு பில்லு மொத்தமாக குறைச்சிரும். இந்த ஆன் கிரிட் சிஸ்டத்தில் பேட்டரியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. மழை காலத்துலேயும் உற்பத்தி ஆகுங்க. நிறைய பேருடைய கேள்வி அதுதான். சார், வெயில் காலத்தில் உற்பத்தி ஆகிடும், மழை காலத்தில் என்ன பண்ணோம்? மழை காலத்தில் இப்போ வெயில் காலத்தில் இந்த சிஸ்டம் 4 கிலோவாட் பார்த்திங்கன்னா ஒரு 16லேருந்து 20 யூனிட் உற்பத்தி பண்ணும். இதுவே மழை காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 12 யூனிட்டு கட்டாயம் உற்பத்தி ஆகிடும். நம்மளுடைய உபயோகமும் அதில் குறையுதில்ல. மழை காலத்தில் ஏசியெல்லாம் அவ்வளோ போடுறதில்ல. அதனால் இந்த சீசன் வந்து ஒரு அருமையான சீசன். உங்கள் வீட்டுக்கு சோலார் போடணுன்னு நீங்கள் முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா கட்டாயம் நீங்கள் இந்த 78,000 மானியத்தை வாங்கி போட்டுக்கலாம். எல்லா ப்ரொசீஜரும் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். ஆன்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, நெட் மீட்ரு வாங்கி கொடுக்குறது, அதே மாதிரி இந்த மானியம் வாங்கி உங்களுடைய அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுற வரைக்கும் முழுமையான வேலை எல்லாமே எங்கள் ஆஃபீஸில் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் கொடுக்க வேண்டிய மினிமம் டாக்குமெண்ட்டு உங்களுடைய ஆதார் ஐடி, உங்களுடைய இபி கார்டு, உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் 3லேயும் ஒரே பேராக தான் இருக்கணும். அதே மாதிரி வீட்டு ஓனரு இல்லைனா நம்ம வீட்டில் இருக்கிறவங்க ஒய்ஃபு இல்லைனா அப்பா பேர், யார் பேரில் அந்த இபி கனெக்ஷன் இருக்கோ அவங்க தான் இதில் அப்ளை பண்ண முடியும். ஏற்கனவே நம்ம இன்னொருத்தவங்க பேரில் இருக்குது, வாடகை வீட்டில் இருக்கோம், அந்த மாதிரி இருக்கிற இடத்துலலாம் நம்ம வந்து இந்த மானிய சிஸ்டத்தில் நம்ம பதிவு பண்ண முடியாது. அதனால் ரொம்ப தெளிவாக சொந்த வீடு இருக்கிறவங்க, கரண்ட்டு பில் அதிகமாக வருது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சீசனில் நீங்கள் வந்து சோலார் போட்டுக்கலாம். நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும்.